ஹாய் காம்ரேட்ஸ். இன்னைக்கு எதை பத்தி உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னா, ரீசெண்டா எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்க சிறை அந்த மூவியை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். அந்த மூவியை பார்த்து எனக்கு தோணுன சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். நேத்து தான் நான் அந்த படம் பார்த்தேன். எப்படி இருந்ததுன்னா, சே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நமக்காக அந்த ஒருத்தர் இருந்துட்டா அந்த கஷ்டம் ஒண்ணுமே இல்லைல்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவ்வளவு பெரிய வழியெல்லாம் அந்த பையனா இருக்கட்டும் இல்ல அந்த பொண்ணா இருக்கட்டும் அவ்வளவு ஒரு இதுவா கடந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அவ்வளவு வலி, அவ்வளவு நாட்களை. ஏன்னா யோசிச்சு பார்த்தா அவனுக்காக அந்த ஒருத்தி இருக்கா, அவளுக்காக அந்த ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்க நம்ம எவ்வளவு வழியில இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி இதுக்கப்புறம் இருக்க அந்த அழகான ஒரு வாழ்க்கை, அந்த அழகான ஒருத்திக்காக நம்ம வாழ போறோம் அப்படின்ற அந்த ஒரு ஹோப்போட தான் அந்த பையன் அந்த ஜெயில இருப்பான். அதேதான் அந்த பொண்ணுமே கூட. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்க இருக்க எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா இங்க ஒரு ஒரு நாளுமே எதுக்காக வாழ்றோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரப்பையா இருக்கட்டும், எதுக்கு நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் அப்படின்ற எண்ணம் தோன்றப்பையா இருக்கட்டும், நமக்காக அந்த ஒருத்தர் இருந்துட்டா இவங்களுக்காக நம்ம வாழ்ந்துதானே ஆகணும். நமக்காக இவங்க இருக்காங்கல்ல, அதுக்காகவாவது நம்ம சந்தோஷமா இருந்துதானே ஆகணும். இந்த நாட்கள் எல்லாம் கடந்து போயிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு, அந்த நல்ல லைஃப குடுக்கறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற அந்த ஒருத்தருக்காகவாவது நம்ம கண்டிப்பா இருக்கணும்ன்ற ஆசை நமக்குள்ள வரும்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு.